இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் மாநகராட்சி கட்டிடம் கார்ப்பரேஷன் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் 1688 செப்டம்பர் 29 உலகத்திலேயே இரண்டாவதாக மெட்ராஸ் கார்ப்பரேஷன் உருவாக்கப்பட்டது. முதல் கார்ப்பரேஷன் லண்டனில் அமைக்கப்பட்டது. இதில் ஒரு மேயர், 12 மாமன்ற உறுப்பினர் மற்றும் 60 முதல் 100 பேர் வரை கொண்ட பிரதிநிதிகளுடன் சென்னை மாநகராட்சி துவங்கப்பட்டது. மெட்ராஸ் கார்ப்பரேஷனின் சிறப்புமிக்க ஒரு வரலாற்று நிகழ்வு. இங்கிலாந்தை ஆண்ட மன்னர் ஜேம்ஸ் II மெட்ராஸை ஆண்ட ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஒரு ராயல் சார்ட்டர் என்ற பத்திரத்தை இப்ப நீங்க பார்த்துன்னு இருக்கிறது அதுதான். அதை ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு அனுப்பி மெட்ராஸ்ல ஒரு கார்ப்பரேஷனுக்கு அனுமதி வழங்கினார். அப்போ ஆரம்பத்துல மெட்ராஸ் கார்ப்பரேஷன் எங்க தெரியுமா இருந்தது? சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அதாவது இன்றைய தலைமைச் செயலகம் இருந்தது இல்லைங்களா, அன்று சென்ட் ஜார்ஜ் கோட்டை. அதுல ஒரு பகுதியில தான் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் அருமையா இயங்கிட்டு இருந்தது. அதன் பிறகுதான் இப்போ நீங்க பாக்குற இந்த மாநகராட்சி கட்டிடம் 1913 இந்த கார்ப்பரேஷன் அமைந்தது. இந்த கார்ப்பரேஷனோட சிறப்பு, அதாவது இப்ப நீங்க அவசர எண் உதவின்னு ஒன்னு இருக்கும், அது 1913 1913. அதை நினைவு கூறத்தான் 1913 என்று வைத்திருப்பார்கள். அந்த கார்ப்பரேஷனுடைய மிக சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சுமார் 10 லட்சம் மக்கள் ஒரு இடத்துல வசிக்கிற இடமா இருக்கும் போது அந்த இடத்துல வந்து மாநகராட்சி, அதாவது கார்ப்பரேஷனாக தேர்வு செய்யலாம் என்பது ஒரு சட்டம் இருந்தது. அதன் பிரகாரம் தான் இதை நடந்தது மெட்ராஸ் கார்ப்பரேஷன். இன்னைக்கு மெட்ராஸ் கார்ப்பரேஷனுடைய வயசு என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த மெட்ராஸ் கார்ப்பரேஷனுக்கு வயசு தெரியுமா உங்களுக்கு? 337 வயசு ஆகுதுங்க. உலகமே ஒரு வரலாற்று மிக்க இந்தியான்றதெல்லாம் அப்ப கிடையாது. அப்போ மெட்ராஸ்ன்ற பேர்ல தான் இருந்தது. தமிழ்நாடு, தமிழகம் எல்லாம் இன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கு மெட்ராஸ் தான் சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்களுக்கு, பிரிட்டிஷுக்கு ரொம்ப பெயர் போன ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் ரொம்ப விரும்பினாங்க. அதனால மெட்ராஸுக்கு வந்து பல சலுகைகள் செஞ்சாங்க. இன்னைக்கு இந்த கட்டிடம் நீங்க பார்த்துட்டு இருக்க கட்டிடத்துக்கு வயசு வந்து 337 வயசு ஆகுது. அந்த காலத்துல மெட்ராஸ் கார்ப்பரேஷன் ஆண்ட மேயருக்கு வந்து மேயர் கோர்ட்னு சொல்லுவாங்க. அவங்களே ஒரு நீதிபதியும் கூட. அன்னைக்கு வேற எதுவுமே கிடையாது. அந்த நீதிபதி ஒரு தண்டனையை நிறைவேற்றிய பிறகு அதனுடைய அப்பீல் இங்க கிங்ஸ் கோர்ட், லண்டனுக்கு தான் நீங்க போகணும். பிரிட்டிஷ் லண்டனுக்கு தான் கிங்ஸ் கோர்ட்னு சொல்லுவாங்க. இதனுடைய அப்பீலே உங்களுக்கு வந்து அங்கதான் போகணும். மிக சிறப்புமிக்க ஒரு கார்ப்பரேஷன், உலகத்திலேயே இரண்டாவது இடம் என்பது நமக்கு கிடைத்த ஒரு பெருமை. அந்த கார்ப்பரேஷன் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். 200 கவுன்சிலர் இருக்காங்க, அதாவது 200 பேர், ஒரே ஒரு மேயர் இருக்காங்க, ஒரு துணை மேயர் இருக்காங்க. அன்னையுடைய மதிப்பு வந்து 10 லட்சம் பேர் இருந்தா ஒரு கார்ப்பரேஷன் ஆக்கலாம் சொல்லி ஒரு சட்ட விதிகள் இருந்தது. இன்னைக்கு வந்து 1.5 கோடி மக்கள் இருக்காங்க. பிரிட்டிஷ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு கவுன்சிலரும் வருவாங்க, ஒரு மேயரும் வருவாங்க. ஆனா சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கான்னு நீங்க தான் யோசிக்கணும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நல்ல ஒரு குடிநீர் கிடைக்குதா இன்னைக்கு இந்த மாநகராட்சி? இல்லைன்னா மாநகராட்சி மக்களுக்குன்னா அதை நீங்க தான் சரியா தவறான்னு சொல்லணும். ஒரு கழிவு நீர் போகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு பாதை இருக்கா, அதையும் நீங்க தான் சொல்லணும். ஏன் மழை பெஞ்ச உடனே தேங்கி நிக்குது பாருங்க தண்ணி, இதை பத்தி நீங்க தான் சொல்லணும். லாரியில இன்னைக்கு தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போய் வேற இடத்துல விடுற சூழ்நிலை இருக்கு. பிரிட்டிஷ் 1, 2 மெட்ராஸ் சாதாரண விஷயம் இல்ல. மெட்ராஸ் என்ற பேரை இவங்க வந்து சென்னைன்னு மாத்திருக்கலாம். ஆனா முக்கியமான தாசாஜிக்கல், அதாவது ஃபைல் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் தான் இருக்கும். நீங்க அங்கிருந்து வர ட்ரெயின் எல்லாம் பாருங்க மெட்ராஸ் தான் போட்டிருப்பான். மெட்ராசி வாலான்னு தான் சொல்லுவாங்க இந்த சைட்ல போனீங்கன்னா. அப்போ வந்து பார்லிமெண்ட்டை விட முன்னாடி கட்டிடம் இதுதான். பார்லிமெண்ட் கூட மெட்ராஸ் கார்ப்பரேஷன் பில்டிங் அப்புறமா தான் அதை கட்டினாங்க. அப்ப நீங்க இந்தியாவோட எவ்வளவு ஒரு புகழ்மிக்க ஒரு கட்டிடம், ஒரு நல்ல ஒரு சட்டத்துக்கான, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கான ஒரு கட்டிடம் கட்டி அதை விட்டுருக்காங்க. ஆனா அதுல வர்றவங்க உறுப்பினரும் அதுல இருக்கிற மேயரும் மக்களுக்கு சேவை செய்யறாங்களா, இது வரைக்கும் இருந்ததெல்லாம் சொல்லி நாம அதுல கருத்து கூற விரும்பல. அது உங்களுக்கே பாக்குற நீங்களுக்கே தெரியும் ஒரு கவுன்சிலுடைய நிலைப்பாடு என்ன, ஒரு மேயருடைய நிலைப்பாடு என்னன்னு அதை நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு காலத்துல வந்து மெட்ராஸ்ல பழைய சாப்பாடு நாளைக்கு சாப்பிடலான்ற பொருளை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டு வாசல்ல இருக்கிற காரை வந்து பிரிட்ஜ் மேல விடக்கூடிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. மெட்ராஸ் கார்ப்பரேஷன் சாதாரண விஷயம் இல்லைங்க. மெட்ராஸ் கார்ப்பரேஷன் வேர்ல்டு செகண்ட். இந்த மாதிரி ஒரு கட்டடமோ இந்த மாதிரி ஒரு பெருமையோ கிடையாது. 337 வருஷம் ஆகுது மெட்ராஸ் கார்ப்பரேஷன் வந்தது. அவங்க தான் ஒரு தலைமை நீதிபதி அந்த காலத்துல. அந்த அளவுக்கு ஒரு பவர் கொடுத்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பவரை சுத்தமா கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி எடுத்துட்டு வந்துட்டு முதலமைச்சர், பிரதமர்னு ஒரு பவர் வந்துச்சு. அப்ப இதெல்லாம் அந்த காலத்துல அவ்வளவா கிடையாது. இந்த மெட்ராஸ் கார்ப்பரேஷன் கட்டும்போது மிக சிறப்புமிக்க ஒரு மாநகராட்சியை வந்து நாம பெற்றிருக்கிறோம். அதுல ஒரு நல்ல கவுன்சிலரையோ நல்ல மேயரையோ தேர்ந்தெடுக்க வேண்டியது அது உங்களுடைய கடமை. இன்னைக்கு மெட்ராஸை வந்து ரொம்ப தூரம் விரிவாக்குறாங்க. இதெல்லாம் வந்து விரிவாக்கி என்ன பயன்? முதல்ல வந்து அந்த மக்களுக்கு தேவையான ஒரு சேவை அங்க இருக்கா அப்படின்றதுக்கான பதிலை நீங்க தான் சொல்லணும். 1913 அவசர நம்பர், அந்த அவசர நம்பர்னு வைக்காதீங்க. 1913 தான் இப்போ நீங்க பாக்குற இந்த கட்டடம், இப்போ இருக்கிற சென்னை மாநகராட்சி மெட்ராஸ் கார்ப்பரேஷன். இந்த கட்டடம் வந்து 1913 கட்டப்பட்ட கட்டிடம். அதனாலதான் அதனுடைய அவசர எண் 1913 வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த கட்டடம் வந்து பிரிட்டிஷ் முதல் ஆரம்பிச்சது வந்து சென்ட் ஜார்ஜ் கோட்டை. சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வேற ஆட்கள் உள்ள வந்த உடனே இவங்களை வந்து இங்க மாத்திட்டாங்கன்னு கூட நீங்க கருத்துல கொள்ளலாம். அதனால மெட்ராஸ் கார்ப்பரேஷனுடைய வரலாறு சாதாரணமான விஷயம் இல்ல. மிகப்பெரிய ஒரு பாரம்பரியம் மிக்க பார்லிமெண்ட் இதுக்கு அப்புறமா வந்ததுதான். சட்டசபை எல்லாமே இதுக்கு பிறகு வந்ததுதான். மிகப்பெரிய ஒரு உயரிய ஒரு பதிவு மேயர். மெட்ராஸ் மேயர்னா சாதாரண விஷயம் இல்ல. லண்டனுக்கு சமமான ஒரு கார்ப்பரேஷன் இது. அதை சரியா ஆள்றவங்க ஆள்றாங்களான்னு சொல்ல முடியாது. முதல்ல வாக்களிக்கிறவங்க எப்படின்றத பொறுத்து தான் நம்ம ஆள்றவங்களை பத்தி குறை சொல்ல முடியும். அடுத்தது ஒரு நல்ல வரலாற்று பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.